மரத்துலேருந்து இப்படி ஃப்ரெஷ்ஷா வால்நட் பறிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நியூசிலாந்து வந்தாங்க கிடைச்சது. நியூசிலாந்தில நான் இருக்க ஊரான ஹேஸ்டிங்ஸில பார்த்தீங்கன்னா, எல்வுட் பார்க் அப்படின்ற பார்க்குக்கு முன்னாடி இந்த மாரி வால்நட் ட்ரீஸ் நெறைய இருக்குங்க. இது ஒரு ரோட் சைட்ல இருக்க காமனான ட்ரீ தான். ஸோ யார் வேணும்னாலும் நம்மளுக்கு வால்நட் வேணும்னா வந்து நம்ம அந்த மரத்துலேருந்து பிக் பண்ணி எடுத்துட்டு போலாம். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, மார்ச் மிட்டுலேருந்து இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகுங்க. அப்பத்துலேருந்தே நெறைய பேர் வந்து வால்நட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ கீழேயும் நெறையவே இந்த மாரி விழுந்திருக்கும். நம்ம அது வேணுனாலும் எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா வெயில்ல காய வச்சு, அத உடைச்சு ஜார்ல போட்டு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிட்டோம்னா, நம்மளுக்கு லாங் லாஸ்டிங்கா இருக்குங்க. நான் டெய்லி மார்னிங் ஓட்ஸ் சாப்பிடுவேன். ஸோ எனக்கு ஓட்ஸ்ல போட்டு சாப்பிடவும் ரொம்ப பிடிக்கும். அப்படி இல்ல நான் ஏதாவது டெசர்ட் பண்றேன் அப்படின்னா, அந்த டெசர்ட்லயும் மேல டாப்பிங்ஸ் மாதிரி ஆட் பண்ணிப்பேங்க. வால்நட்ல நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கு. அண்ட் வேர்ல்ட்லயே பார்த்தீங்கன்னா, அதிகமான வால்நட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரி சைனாங்க. அதுக்கடுத்து யுஎஸ்ங்க. இந்த மரம் எனக்கு இங்க இருக்கு அப்படின்றத காமிச்சு குடுத்ததும் நெறைய சைனீஸ் தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க தான் ஃபேமிலியா வந்து பிக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் என்ன எடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இங்க வால்நட் ட்ரீ இருக்கு அப்படின்னு தெரிய வந்துச்சுங்க. ஸோ எனக்கு தேவையான அளவு வால்நட்ஸ் எடுத்துட்டு நம்ம வந்தாச்சுங்க. இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.